சாய் சங்கரா சேனல் நேயர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஆன்மீக தகவல்கள் நிகழ்ச்சியில் நம்ம ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு ஆன்மீக தகவல் பார்க்குறோம். பக்தர்கள் எல்லாம் என்ன தகவல் வேணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் கமெண்ட்ஸில் கொடுக்குறீங்க. கண்டிப்பாக அதற்கான ஒரு எபிசோட் தான் நான் உங்களுக்கு ஒரு எபிசோடாக நான் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன். அதில் நம்ம ஒரு தகவல் தெரிஞ்சுக்கிறோம். இந்த எபிசோட், இந்த வாரத்துக்கான எபிசோட் ரொம்ப 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 ஒரு முக்கியமான ஒரு விஷயத்துக்காக தான் இந்த எபிசோட் உங்களுக்கு நான் இன்றைக்கி தரேன். காரணம் என்ன அப்படின்னா, மே 12th, அதாவது மே 12ஆம் தேதி ஸ்ரீ ஆதிசங்கரர் ஜெயந்தி. ரொம்ப 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 ஒரு அற்புதமான ஒரு திருநாள் அப்படின்னு சொல்லணும். இன்னைக்கு சனாதன தர்மம் அப்படின்னு இந்த ஹிந்து மக்களுக்கு பக்தி அப்படின்றது ஒன்று எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்கு அப்படின்னா அதற்கு முக்கிய காரணம் ஸ்ரீ ஆதிசங்கரர். அவருடைய ஜெயந்தி நாளைக்கு, அதாவது இன்னைக்கு எபிசோட் உங்களுக்கு மே 11th டெலிகாஸ்ட் ஆகுது. அவருடைய ஜெயந்தி நாளைக்கு, அதாவது மே 12th. அதனால இன்னைக்கு இந்த எபிசோட் நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. ஏன்னா இதில் முக்கியமான விஷயம் நான் சொல்ல போகிறதுனால, இந்த நாளன்று, அதாவது ஸ்ரீ ஆதிசங்கரர் ஜெயந்தி அன்னைக்கு நம்ம என்ன பண்ண வேண்டும் அப்படின்றதை பார்த்து ஸ்ரீ ஆதிசங்கரர் பற்றியும் சில விஷயங்களை நம்ம இந்த எபிசோட்ல பார்க்கலாம். ஸ்ரீ சிவகுரு மற்றும் திருமதி ஆரியாம்பாள் அப்படின்ற தம்பதியருக்கு குழந்தை பாக்கியமே இல்லாம சிவபெருமானை நோக்கி தவம் இருக்கும் பொழுது சிவபெருமான் 2 ஆப்ஷன் கொடுத்திருக்கார். என்ன கொடுத்தார் அப்படின்னா, அந்த வரத்தை கொடுக்கிறேன், ஆனா உனக்கு நான் கொடுக்க போற ஒரே ஒரு மகன் ஒரு சில வருடங்கள் மட்டுமே வாழ்வான், ஆனா அவ்வளவு ஒரு ஞானவானாக இருப்பான். அந்த மாதிரி ஒரு மகன் வேண்டுமா, அல்லது நிறைய குழந்தைகள் கொடுக்குற, எல்லாருமே நிறைய நாட்கள் வாழ்வாங்க, நிறைய வருடங்கள் வாழ்வாங்க, ஆனா அந்த அளவுக்கு ஒரு ஞானவானாக இருக்க முடியாது, இதுல எது வேண்டும் அப்படின்னு கேட்கும் பொழுது இந்த சிவகுரு மற்றும் ஆரியாம்பாள்ன்ற தம்பதியர் அந்த ஒரே மகன் சில வருடங்கள் இருந்தாலும் பரவாயில்ல, ஞானவானாக இருக்க வேண்டும் அப்படின்றத சூஸ் பண்ணதுனால ஸ்ரீ சிவகுரு மற்றும் திருமதி ஆரியாம்பாளுக்கு அவதரித்த குழந்தைதான் சிவபெருமானே அவதரித்திருக்கிறார் அப்படின்ற ஒரு நம்பிக்கைன்றதுனால அந்த குழந்தைக்கு சங்கரன் அப்படின்ற ஒரு பேர் வந்தது. அந்த ஆதிசங்கரர் அவருடைய லீலைகள், அவருடைய மகத்துவங்களை இந்த எபிசோட்ல மட்டும் பேசவே முடியாது. அது ஒரு சீரீஸா கொடுத்து பல எபிசோட்ஸா கொடுக்கலாம். அந்த அளவுக்கு ஸ்ரீ ஆதிசங்கரரை பத்தி நம்ம பேசுறதுக்கு இருக்கு. ஆனா நாளைக்கு ஆதிசங்கரரோட ஜெயந்தியாக இருக்கிறதுனால இந்த எபிசோட் நீங்க ஆதிசங்கரர் ஜெயந்தி தாண்டி இந்த எபிசோட் பார்த்தாலும் முழுக்க பாருங்க. ஏன்னா இதுல ஒரு அற்புதமான ஒரு ஸ்லோகம் பத்தி நான் சொல்ல போறேன். இப்போ இந்த தம்பதியருக்கு இந்த குழந்தை பிறந்து அந்த குழந்தைய அவ்வளவு சந்தோஷமா வளர்க்குறாங்க. ஆனா விதியின் கட்டளைப்படி அந்த குழந்தையோட 3-4 வயசுலயே அந்த குழந்தையோடைய அப்பா தவறி போயிட்டார். சிவகுரு அப்படின்றவர் தவறி போனதுனால திருமதி ஆரியாம்பாள் எல்லாத்தையுமே இந்த குழந்தைக்கு தானே சொல்லி கொடுத்து ஒரு வேத பாடசாலையில சேர்த்து இந்த குழந்தைக்கு வேதங்களை கற்பித்து கொடுக்க வேண்டும் அப்படின்ற ஒரே நோக்கத்துல அந்த குழந்தைக்கு 5 வயசு இருக்கும் போதே இந்த உபநயனம் பண்ணியாச்சு. அந்த பிரம்மச்சரியம் அப்படின்னு சொல்ல, அந்த பூணூல் போடுறது. அப்ப அந்த குழந்தைக்கு பூணல் போட்டு விட்டு அந்த குழந்தைக்கு வேதம் எல்லாம் கத்துக் கொடுக்க வேண்டும் அப்படின்றதுனால ஒரு வேத பாடசாலை, ஒரு குருகுலம்க்கு போய் அந்த குழந்தை ஒரு குருக்கு கீழே எல்லாமே கத்துக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை. இப்போ இந்த குழந்தை எல்லாமே கத்துன்னு இருக்கும் பொழுது ஒரு நாள் அப்படியே ஒரு நாளும் போய் நதிக்கு போய் ஸ்நானம் பண்ணிட்டு வரணும் இல்லையா, அந்த மாதிரி அந்த ஆதிசங்கரர் என்ன பண்ணியிருக்கார், அந்த நதிக்கு போயிருக்கார். நர்மதா நதிக்கு போகும்பொழுது அந்த கரையோரமா என்ன பண்ணியிருக்கார், அவ்வளவு அந்த நதி அப்படியே காற்றாற்று ஓடுறது, பயங்கர பெரு வெள்ளம் இருக்கு. அப்ப அந்த வெள்ளத்துல இவருக்கு பரம ஞானி, இவர் என்ன வேணாலும் நினைச்சாலும், ஒரு உதாரணத்துக்கு ஒரு பஞ்சபூதங்களையும் அடக்க முடியும். அப்போ அந்த வெள்ளத்தை என்ன பண்றார், தன்னுடைய கமண்டலத்துக்குள்ள மொத்த நீரையும் அப்படியே அடக்கிக்கிறார். போயிட்டு அக்கறைக்கு போய் அந்த சைட் நதியோட அந்த கரைக்கு போய் மறுபடியும் அந்த கமண்டலத்திலேருந்து அப்படியே முழுக்க அந்த அப்படியே அந்த தண்ணீரை முழுக்க விடுறார். காரணம் என்ன, அவர்னால எல்லா பஞ்சபூதங்களும் தனக்குள் அடக்கம். அப்போ அந்த நதிக்கரைக்கு போன உடனே அங்க ஒரு சந்நியாசி பார்க்கிறார்,
இவர் ஆஹா இதெல்லாம் பண்றாரே, பரம ஞானியாதான் இருக்கணும். ஏன்னா அந்த கமண்டலத்துக்குள்ளேன்னு அந்த நீரை வெளியே விடுறது இன்னொரு சன்னியாசி பார்க்கிறார். இதை பார்த்து முடிச்ச உடனே இவரை கண்டிப்பாக நம்ம எல்லா வேதங்கள் எல்லா விஷயங்களும் இந்த குழந்தைக்கு சொல்லித்தரணும் அப்படின்றதுக்காக சகலமும் இந்த ஆதிசங்கரருக்கு சொல்லித்தரார் ஸ்ரீ கோவிந்த பகவத் பாதர். அந்த கோவிந்த பகவத் பாதர் என்ன பண்றார், ஆதிசங்கரருக்கு எல்லாமே சொல்லி கொடுத்து ஆதிசங்கரருக்கு சந்நியாசம் வாங்கிட்டு வாழ்க்கையை நடத்த வேண்டும் அப்படின்ற ஒரு ஆசை. அம்மா கிட்ட போகும்பொழுது அம்மா அதெல்லாம் வேண்டாம் கண்ணா, சந்நியாசம் எல்லாம் வேண்டாம் அப்படின்னு ஒரு சொல்றார், சந்நியாச வாழ்க்கை தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி, அதாவது விதி இந்த டிவைன் இன்டர்வென்ஷன் அப்படின்னு சொல்லுவா, இது நடக்கணும்னு இருந்ததுனால ஆதிசங்கரர் மறுபடியும் நதிக்கு போறார் ஸ்நானம் பண்ண. அங்க ஒரு முதலை அவரோட காலை பிடிக்கிறது. அப்போ அவ அம்மா, அந்த ஆதிசங்கரோட அம்மா அந்த முதலை ஆதிசங்கரோட காலை பிடிக்கிறத பாக்குறா. அப்போ அவருக்கு சொல்றார், அம்மா இந்த முதலை என்னோட காலை விடணும் அப்படின்னா இந்த சந்நியாசத்துக்கு நீ உத்தரவிடணும் அப்படின்னு சொல்றார். ஏன்னா இல்லை அப்படின்னா என்ன ஆகும், ஆதிசங்கரர் போயிடுவார். அப்ப அம்மா என்ன யோசிப்பா, குழந்தை இருந்தா போரும் தானே ஒரு அம்மா யோசிப்பா. உடனே ஆதிசங்கரோட அம்மா நான் சந்நியாசத்துக்கு உத்தரவு தருகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த நொடி முதலை ஆதிசங்கரோட காலை விட்டுடுத்து. ஆனா அந்த அம்மாவுக்கு ஒரே ஒரு ஆசை இருந்தது. என்ன சொன்னா அப்படின்னா, ஆதிசங்கரா என்னோடைய நான் இறந்து போனதுக்கு அந்த கடைசி ரைட்ஸ் எல்லாம், இந்த ஃபியூனரல் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லுவா, அந்த காரியங்கள் எல்லாம் நீ பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்குறா. அந்த இடத்துல நீ இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றார். அந்த அம்மா சொன்ன உடனே ஆதிசங்கரர் அதுக்கும் சரி அப்படின்னு சொல்றார். சரின்னு சொல்லி அந்த இடத்துலேருந்து சந்நியாசம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு அம்மா கிட்டேருந்து உத்தரவோட அந்த இடத்துலேருந்து போறார். ஆனா இந்த இடத்துல இன்னொரு விஷயம் நான் உங்ககிட்ட சொல்றேன். ஆதிசங்கரர் அம்மா கிட்ட கொடுத்த அந்த வாக்கின்படியே அம்மா இறந்து போன அந்த தருணத்தில் ஆதிசங்கரர் வரார். அப்ப ஆதிசங்கரர் எழுதியிருக்கார் மாத்ருகா பஞ்சகம் அப்படின்னு, அம்மாவை பற்றிய அந்த ஸ்லோகம். அவ்வளவு அம்மாக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணும். சந்நியாசம் வாங்கிண்டாலும் உலகமே தன்னை தெய்வமாக மதித்தாலும் ஒரு அம்மாக்கு என்ன ஒரு முக்கியத்துவம் வாழ்க்கையில கொடுக்க வேண்டும்னு காமித்தவர் ஆதிசங்கரர். மாத்ருகா பஞ்சகம்னு ஒரு ஸ்லோகம் எழுதி அம்மாக்கு சொன்ன மாதிரி அந்த அம்மாவோட கடைசி தருணத்துல ஆதிசங்கரர் இருந்து எல்லாத்தையும் முடிச்சுட்டு தான் போனார். இப்போ இந்த இடத்துல நான் உங்களுக்கு மறுபடி அந்த நர்மதா கரை கிட்ட நம்ம பேசிட்டு இருந்தோம் இல்லையா, இது சந்நியாசம் வாங்கின ஒரு சம்பவம் உங்களுக்கு சொன்னேன். அப்ப அந்த ஸ்ரீ கோவிந்த பகவத் பாதர் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டு, இது எல்லாம் நீ கடைபிடித்து இந்த உலகத்தை நீ வழிகாட்ட வேண்டும் அப்படின்னு சொல்றார். அது எல்லாம் எடுத்துக்கிறார். ஆதிசங்கரர் என்ன பண்றார் அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி அவருக்கு எது வேணாலும் சாத்தியம். அப்போ ஒரு நாள் ஆதிசங்கரர் என்ன பண்றார், ஒவ்வொரு வீட்லயும் போய் பவதி பிக்ஷாம் தேஹி பவதி பிக்ஷாம் தேஹி பவதி பிக்ஷாம் தேஹின்னு பிக்ஷை வாங்குவார். அந்த மாதிரி ஒரு நாள் ஒரு வீட்டுக்கு போறார். அந்த அம்மா பரம ஏழை. அந்த அம்மாவோட வீட்டு வாசல்ல போய் பவதி பிக்ஷாம் தேஹி பவதி பிக்ஷாம் தேஹி பவதி பிக்ஷாம் தேஹின்னு 3 முறை கேட்கிறார். அந்த அம்மாக்கு என்ன கொடுக்கறதுன்னு தெரியல. ஏன்னா அவளே ஒரு பரம ஏழை. அதுக்கு முந்தின நாள் ஏகாதசி விரதம் இருந்திருக்கா அந்த அம்மையார். அடுத்த நாள் துவாதசி. அப்ப அந்த துவாதசி அப்போ விரதத்தை எப்படி முடிக்கணும் அப்படின்னா, நிறைய பேர் இந்த நெல்லிக்காயை சாப்பிட்டு இந்த விரதத்தை பிரேக் பண்ணுவாங்க, அதை முடிப்பாங்க. அந்த மாதிரி அந்த அம்மா வீட்டுக்குள்ள சுத்தி சுத்தி பாக்குறாங்க, எந்த இடத்துலயுமே சாப்பிட்றதுக்கு எதுவுமே இல்லை. கடைசியில என்ன பண்றா, கடைசியில பார்த்தா வீட்டோட ஒரே ஒரு ஷெல்ஃப்ல ஒரே ஒரு சின்ன நெல்லிக்காய் இருக்கு. அந்த நெல்லிக்காய் அப்படியே ரொம்ப சுருங்கி போயிருக்கு. ஏன்னா அவ பரம ஏழை, எங்கேந்தோ வாங்கி வச்சிருந்த நெல்லிக்காயை எடுத்து ஆதிசங்கரர் கிட்ட கொடுத்து சொல்றா, என்கிட்ட இருக்கிற இந்த ஒரே ஒரு நெல்லிக்காயை நான் உங்ககிட்ட கொடுக்குறேன் அப்படின்னு அந்த நெல்லிக்காயை கொடுக்கும் பொழுது ஆதிசங்கரர் ஒரு ஸ்லோகத்தை எழுதுறார். அதுதான் ஸ்ரீ கனகதாரா ஸ்தோத்திரம் அப்படின்னு. எழுத எழுத பாட பாட அந்த ஸ்லோகத்தை, அதாவது அந்த ஸ்தோத்திரத்தை அவர் சொல்ல சொல்ல மகாலட்சுமியை மனசார பாவித்து மகாலட்சுமி அழைத்து எந்த ஒரு பக்தை மனசார இருக்கோ இல்லையோ கேட்டதுக்காக ஒரு நெல்லிக்கனி கொடுத்தாலோ அவளுக்கு நீ எல்லா நலன்களையும் தர வேண்டும் அப்படின்னு ஒன்னே அம்பாள் அப்படியே தங்க நெல்லிக்காயா அந்த அம்மையாருக்கு அப்படியே கொட்டுறாளாம். கேட்கும் போதே நம்மளுக்கு பூரிப்பாக இருக்கும். அவ்வளவு தங்க நெல்லி அவர் அந்த அம்மையாரோட வீட்டு வாசல்ல இருக்கு. கனக தாரா, கனகம் அப்படின்னா கோல்டு ஸ்வர்ணம், தாரம்னா மழை,
தங்கம் வந்து மழையாக அப்படியே பொழிஞ்சாள் மகாலட்சுமி. அதனாலதான் அந்த ஸ்தோத்திரத்துக்கு பேரு கனகதாரா ஸ்தோத்திரம் அப்படின்னு. இந்த ஆதிசங்கரர் இயற்றியதுதான் ஸ்ரீ கனகதாரா ஸ்தோத்திரம். அவர் எழுதினது நிறைய இருக்கு. ஏன் இன்னும் சொல்லணும் அப்படின்னா, அவர் பார்த்தார் இல்லையா குரு ஸ்ரீ கோவிந்த பகவத் பாதர். அப்ப கேட்கிறார், நீ யாரு அப்படின்னு கேட்கிறார். ஒரே கேள்வி, நீ யாருன்னு ஆதிசங்கரர் கிட்ட கேட்கிறார். அப்போ அது அந்த இடத்துல ஒரு ஸ்லோகமாக பாடுறார் ஆதிசங்கரர். அதுக்கு பேர் நிர்வாண சதகம் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு 6 பேராகிராஃப்ஸ் இருக்கும். அதை சொல்லி இந்த செல்ஃப் ரியலைசேஷன், நம்ம யாருன்றது உணர வைக்கக்கூடிய ஒரு ஸ்லோகம் தான் இந்த நிர்வாண சதகம். அந்த இடத்துல குரு கிட்ட பாடுறார். அந்த மாதிரி ஆதிசங்கரர் எழுதினது பல ஸ்தோத்திரங்கள் உண்டு. சௌந்தரிய லஹரி பத்தி உங்களுக்கு நான் தனித்துவமான ஒரு எபிசோட் கூடிய சீக்கிரத்துல சொல்றேன். ஏன்னா சௌந்தரிய லஹரிக்கு அவ்வளவு மகத்துவங்கள் இருக்கு. அது வாய் வார்த்தையால சொல்ல முடியாது. அதையே ஆனந்த லஹரி அப்படின்னும் பிரிப்பா. அது எப்படி, அந்த சௌந்தரிய லஹரினா என்ன, அந்த ஸ்லோகத்தை எப்படியெல்லாம் பாராயணம் பண்ண வேண்டும், படித்தால் என்ன பலன் அப்படின்றதெல்லாம் தனித்துவமான ஒரு எபிசோடா கொடுக்குறேன். ஆனா இன்னைக்கு உங்க எல்லாருக்கும் ஒரு ரிக்வெஸ்ட் என்ன அப்படின்னா, இந்த ஆதிசங்கரர் ஜெயந்தி அன்னைக்கு நீங்க ஸ்கிரீன்ல தொடர்ந்து பார்க்கறது தான் ஆதிசங்கரர் அவருடைய போட்டோ. உங்க வீட்டுல இருந்தா அந்த திருவுருவ படத்தை அவருடைய ஜெயந்தி நன்னாளில் வச்சு இந்த கனகதாரா ஸ்தோத்திரத்தை அங்கம் கரேஹே புலக பூஷணம் மாஷ்ரயந்தி அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடிய அந்த அற்புதமான ஸ்தோத்திரத்தை முழுக்க நீங்க படிங்க. உங்களுக்கு அதற்கான லிரிக்ஸை இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல நான் கொடுக்குறேன். அதை நீங்க படித்து அர்ச்சனை பண்ணி, யாருடைய வீட்டுல பண கஷ்டம் இருக்கோ, யாருக்கு கடன் பிரச்சனை இருக்கோ, மனதார ஆதிசங்கரை வேண்டி, அம்பாளை வேண்டி அவரோட ஜெயந்தி அன்னைக்கு ஆரம்பிங்க. நிச்சயமாக கூடிய சீக்கிரத்துல உங்க பண கஷ்டம் நீங்கி கடன் பிரச்சனை தீர்ந்துருத்து, எங்களுக்கு கடனே இல்லைம்மா, இப்ப நான் நிம்மதியாக இருக்கேன் அப்படின்னு நீங்க நிச்சயமாக கமெண்ட்ஸ்ல கொடுப்பீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா அவ்வளவு மகத்துவம் வாய்ந்தவர் ஸ்ரீ ஆதிசங்கரர். அவருடைய ஜெயந்தி அப்படின்றது வந்து அந்த காலத்துல 33வது ஜெகத்குருவாக இருந்தார். அவர் பேரு ஸ்ரீ சச்சிதானந்த சிவபீனவ நரசிம்ம பாரதி மகாஸ்வாமிஜி அப்படின்னு சொல்லுவா. அவர் ஆரம்பிச்சதுதான் ஸ்ரீ ஆதிசங்கரருடைய ஜெயந்தி. அன்னியிலிருந்து இன்னி வரைக்கும் இன்றும் வரப்போற நாட்கள் நம்ம ஆதிசங்கரர் ஜெயந்தியை கோலாகலமா கொண்டாடணும். இந்த நன்னாளில் கண்டிப்பாக கனகதாரா ஸ்தோத்திரத்தை படித்து, இன்னைக்கு மட்டும்தான் படிக்கணுமா அப்படின்னா கிடையாது. இன்னிலிருந்து இந்த கனகதாரா ஸ்தோத்திரத்தை நீங்க தினம் படிக்கணும். இந்த ஜெயந்தி நன்னாள்ல நம்ம ஆரம்பிக்கணும். அப்படி பண்ணா மனக்கஷ்டமும் இருக்காது, பணக்கஷ்டமும் இருக்காது, வீட்டுல நிம்மதி இருக்கும். இதுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. அதற்கான பதிலை நான் உங்களுக்கு கமெண்ட் செக்ஷன்ல கொடுக்குறேன். இதே மாதிரி மற்றொரு அற்புதமான ஒரு ஆன்மீக தகவலோடு அடுத்த எபிசோடில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.